வெல்கம் டு ஆத்மா. கலைக்கப்பட்ட உடலமைப்பில் நிலைத்து நிற்கும் பிம்பம், இறந்து போன மனிதர்களிலிருந்து பிறந்து வாழும் அம்சம், கரைந்து போன காலச்சுவடுகளில் கண்ணுக்கு தெரியாமல் கண்ணெதிரே இருக்கும் ஆத்மாக்கள், வஞ்சிக்கப்பட்டவை, கருவறுத்த கயவர்களை உருத்தெரியாமல் செய்துவிட்டது. இறந்தவனும் நண்பன், அடுத்தடுத்து வீழ்த்தப்பட்டவர்களில் அவனும் இவனும் தான் மிச்சம். அவன் யார், இவன் யார்? வாருங்கள் பார்க்கலாம். எந்த ஏரியா சொன்னீங்க? வண்ணாரப்பேட்டை. சரி வாங்க போலாம். சாரிங்க, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி போலாமா? வாங்க. ஒரு நிமிஷம். ஓகே. சொல்றா. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா. ரெடி ஆயிட்டியா? ஐயோ சாரிடா மச்சான், நான் யூனிவர்சிட்டி வர போக வேண்டிய வேலை இருக்குடா. மச்சி, நம்ம ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஃபிக்ஸட் தானடா. நேத்து கூட சொல்லிட்டு தானடா போனேன், பாண்டிச்சேரி போறோம், சரக்கு அடிக்கிறோம், நல்லா மஜாவா இருந்துட்டு வரோம்னு. இல்லடா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன அந்த ப்ரொஃபஸரை இன்னைக்கு விட்டா பிடிக்க முடியாது மச்சான். அவர் அப்ராட் போறாரா. டேய், உன்னை நம்பி தானே ட்ரிப் போட்டோம். நாங்க சரக்கு அடிச்சா காரை நீ ஓட்டுவான்னு பார்த்தா இப்படி கலந்துக்கிற. இல்லடா, இன்னைக்கு ஒரு நாள் முடியாதுடா. நீங்க வேணா போங்க, நாளைக்கு நான் வேணா பஸ்ல வரேன். இப்போ நீ வர போறியா இல்லையா? சாரிடா மச்சான். சரி விடு, நம்ம நாளைக்கே போய்க்கலாம். ஓகேடா, பாய்டா. ஏங்க போய் சொன்னீங்க? விஷயத்த சொல்ல வேண்டியதானே? அட நீங்க வேற, என்னை விட அந்த பொண்ணா முக்கியம்னு பிரச்சனை வருங்க. அவனுங்களுக்குலாம் இதோட வேல்யூ தெரியாதுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பாசம் தெரியாத பணக்கார வீட்டு பசங்க. என்னோட படிப்புக்கு அவங்க தான் ஃபண்டு தராங்க. அதான் அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்யறேன். இதுதான் எங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு டீல். நீங்க வாங்க. இதான் நீங்க சொன்ன ஏரியா. என் ஞாபகத்துல இருக்கிற தெரு இந்த தெரு மாதிரி இல்ல. ஏங்க, 20 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இத்தனை வருஷத்துல கொஞ்சம் நெஞ்ச மாற்றமா நடந்திருக்கு. சென்னையில இருக்கிற எங்களுக்கு 6 மாசம் கழிச்சு ஒரு ஏரியாவுக்கு வந்தா எதுவுமே தெரியாது, எல்லாம் மாறி போயிருக்கும். விடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க சொன்ன தெரு இதுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க வேணா கார்ல உட்காந்துருங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். இல்லங்க, நானும் உங்களோட வரேன். சரி வாங்க. நீங்க சின்ன வயசுல எடுத்த போட்டோன்னு ஒண்ணு வச்சிருந்தீங்களே, அது கொடுங்க. சரி வாங்க. இந்த வீடு இல்லங்க. 20 வருஷம் ஆச்சுங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடுதான், ஆனா வீட்டுல ஆள் இல்லையே, என்ன பண்ணலாம்? சரி, கொஞ்சம் பக்கத்துல கேட்டு பார்க்கலாம். சார், யார் சார் நீங்க? கேட்டுக்கிட்ட நிக்கிறீங்க. ஏரியாவுக்கு புதுசா இருக்கு. இந்த வீட்டுல இருந்தவங்க. நீங்க யாரு? என் பேர் வாசு, இவங்க பேர் மாயா. என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால அருணாச்சலம் லலிதான்னு ஒருத்தவங்க இந்த வீட்ல இருந்தாங்கல்ல. 20 வருஷமா? ஏமா, நம்ம வீட்ல அப்படி ஆள் இருந்தாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும், எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஓலை வீட்டுல இருந்தாங்கல்ல, 5 பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு நீங்களும் சொல்லுவீங்களே 5 பொண்ணை பெத்த அரசனும் ஆண்டின்னு. ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? ஓ, அவங்களா? இப்பதான் ஞாபகம் வருது. இருந்தாங்கன்னா இப்போ இல்லையா? நாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை இடிச்சு கட்டினப்ப அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? போய் எத்தனையோ வருஷம் ஆச்சுப்பா. அவங்க இங்கதான் திருவெற்றியூர் பக்கமா போனாங்க. எங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அட்ரஸ்லாம் எங்களுக்கு தெரியாது. வேற யாருக்கா தெரியுங்களா?
ஆமா நீங்க யார் இவ்வளவு வருஷம் கழிச்சு தேடி வந்திருக்கீங்க? நீ ஏதாவது அவங்களுக்கு உறவாமா? நான் தாங்க அவங்களோட 5வது பொண்ணு. அடடா. அம்மா உன்னை தத்து கொடுத்துட்டு அந்த அம்மா பட்ட கஷ்டம் இருக்கு, அது சொல்லி மாளாதுமா. என் கஷ்டத்துக்கு குழந்தைய வித்துட்டேனேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்கம்மா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு வாங்கலாம். என் பையன் பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்கான், காலைல வந்துருவான். அவனுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபோன் பண்ணி கேட்க முடியாதா? இல்லம்மா, அவன் ஃபோன் சர்வீஸ் கொடுத்துருக்கான். நீங்க போயிட்டு காலையில வாங்க. சரிங்க, அப்ப நாங்க நாளைக்கு காலைல வரோம். சரி, போயிட்டு வாங்க. பார்க்கலாங்க. தேங்க்யூ. வீட்டுக்கு வந்து ஒன்னும் சாப்பிடாம போறீங்க? பரவாயில்லைங்க, சரிங்க, நாங்க வரோம். வாங்க போலாம். சார் வாங்க சார். ஹலோ சார். இதான் சார் வீடு. வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க மேடம், போலாம். ஆ, சார் வாங்க, உள்ளார வாங்க. சரவணா, சரவணா, ஏய் ஐயப்பா, எப்படி இருக்க? எப்படி இருக்கடா? நல்லா இருக்கியா? அப்புறம் வேற ஒண்ணும் இல்லடா, நம்ம வீட்டுல அருணாச்சலம் ஒருத்தர் இருந்தாரு. அவர் எந்த பொசிஷன்ல இருக்காரு? அருணாச்சலமா? ஆமா, அதான்டா. அவருக்கு ஒரு 4 பொண்ணுங்க. அவரை சொல்றியா? ஆமா, எப்பவுமே நீ லேட்டு தான்டா. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போய் 2 வருஷம் ஆச்சேடா. என்னடா சொல்ற? அவங்கள தேடி இப்போ வந்திருக்க? நீ தானே அவங்களுக்கும் வீடு கேட்டு வந்த? ஆமா. அவங்க 5 வருஷமா இருந்துட்டு சொந்த ஊருக்கு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சொந்த ஊரா? அது எந்த ஊரா? அதெல்லாம் நம்ம கேட்க முடியுமாடா? போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்கடா. அவங்கள எப்படியாவது நாம கண்டுபிடிக்கணுமே, ரொம்ப அவசரம். அவங்கள தேடி மலேசியால இருந்து இவங்க வந்திருக்காங்க. ஆமா சார். மலேசியால இருந்தா? ஆமாண்டா, இவங்க அவங்க பொண்ணா? ஆமாங்க, இவங்க தான். அவங்களோட பொண்ணு தான் மலேசியால இருந்து வந்திருக்காங்க. என் பொண்ணு மலேசியால இருக்கா, மலேசியால இருக்கான்னு அவங்க சொல்லுவாங்க. நான் கூட அவங்க ஏதோ கதை விடுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது மலேசியால இருந்து நீங்க வந்ததால அது உண்மைன்னு. அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் தான் அவங்க பொண்ணு சார். அவங்க ஊர் என்னன்னு உங்களுக்கே தெரியுமே, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? கிளம்ப வேண்டியதானே? இல்ல சார், நான் சின்ன வயசா இருந்து போய் மலேசியா கிளம்பிட்டேன். அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். கவலைப்படாதீங்க, அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு. ம், நீங்க உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க, நான் உங்களுக்கு கால் பண்றேன். இல்ல ஐயப்பன்ட்ட சொல்லிடுறேன். சரி ம். சார், இந்தாங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டுபிடிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தானே சொல்றேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. அப்ப நாங்க வரோம் சார். சார், தேங்க்யூ. ஏய் நீர்ரா, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க? சார், நீங்க வேணா இருங்க, நான் அப்புறமா கால் பண்றேன். வரேன் ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ம், வா. வாசு, என்னம்மா? வாசு, அவரு அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவார்ல? அவங்க தான் சொல்றாங்கல்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க, வாங்க போ. வாங்க உட்காருங்க.
டேய் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி நின்னுட்டு இருக்க? டேய் உன்னை எங்கெங்கயும் தேடிட்டு வந்து நின்னுட்டு இருக்கேன்டா. நீ பேசாம நின்னுட்டு இருக்க. நான் கேட்டுட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு நின்னுட்டே இருக்க. உன்னைதான். டேய் என்னதான்? டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு? டேய் சொல்லுங்கடா, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைடா. ஒண்ணும் இல்லையா? டேய் நீயாச்சும் சொல்லி என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்ன சிக்கல்? இங்க பாருங்கடா, நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறையும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மறைக்காம என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்கடா, நான் சொல்லவா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இருந்தா நான் சொல்ற காரணம் உண்மையா இருக்கும். சொல்லவா? பொண்ணு தானே? எப்படா மச்சான் கண்டுபிடிச்ச? ஏண்டா எத்தனை வருஷமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன், உங்களை பத்தி தெரியாது? யாரா அவ? ஒன்றும் இல்லை மச்சி, நம்ம ஏரியாவில் வந்து நம்ம கிட்ட அட்ரஸ் கேட்டால, ம் நம்ம வாசு வீட்டில் கூட பார்த்தோமே, எனக்கு அவன் நினைப்பாவே இருக்குடா. அவளை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதா? என்ன அழகு பா! வாரம் வாரம் அனுபவிக்கிறத விட வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒன்று அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். நிஜமாவா சொல்ற? சீரியஸாகவே மச்சான், எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கடா அவளை. டே துரோகி, நேற்று நைட்டு தான் மச்சான் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்போ அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு என் முன்னாடியே சொல்கிறான். கோச்சுக்காத, சொல்லும் போதே தெரியல மச்சி. நீ சொல்லிட்டு போன பிறகு விடிய விடிய அவளை பத்தி தான் நினைப்பு வருது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றடா மச்சி. ஆமா மச்சான், என்னையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாடா. டேய், இங்க என்ன பிரச்சனை நடந்துருக்கு? நீ பேசாம நின்னுட்டு இருக்க. எல்லாத்தையும் கேட்டு டேய் இப்படி சைலண்டா இருந்தா என்னடா அர்த்தம்? எனக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நீங்க ரெண்டு பேரும் சுத்த வேஸ்டடா. ஒருத்தன் யோசிச்சிட்டே இருக்கிறான், இன்னொருத்தன் யோசிக்க முடியாம இருக்கான். ஆனா நான் அப்படி இல்லடா. எப்போ அவளை பார்த்தனோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அவளை அடைஞ்சே ஆகணும்னு. மச்சான் இப்பதான் மச்சான் மனசு கொஞ்சம் லேசா இருக்கு. நீ மனசு வச்சிட்டீல, நாங்க முடிச்ச மாதிரி தான். டேய் நான் தான் சொன்னலடா, நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மாதிரியும் இருக்கக்கூடாதுன்னு. அதான் உண்மையை சொல்றேன், உங்களை மாதிரி போய் சொல்லடா. ஆனா மச்சி, அன்னைக்கு வாசு வீட்டுல செல்ஃபி எடுத்துட்டு ஜாலியா இருக்கிறத பார்த்தா வாசு அவளை கரெக்ட் பண்ணிருப்பான்னு தோணுதுடா. யாரு அவனா? அவனுக்கு வால் கிளாக்கே ஒழுங்கா கரெக்ட் பண்ண தெரியாது, வயசு பொண்ணைய கரெக்ட் பண்ணிட போறான். அப்ப அவன் தானே அவகிட்ட நெருக்கமா இருக்கான். இருந்துட்டு போறான். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா அவனை வச்சுதான் நான் அவளை நெருங்கவே போறேன். அப்ப 3 பேருமே ட்ரை பண்ணுவோம். யாருக்கு கிடைச்சாலும் சேர்ந்து அனுபவிப்போம். 3 பேர் இல்ல மச்சான், 4 பேர். விஷயம் பழனிக்கு தெரிஞ்சது சும்மா இருக்க மாட்டான். நம்ம கிட்ட போட்டி போடுவான்ல. பொட்டாங். பொண்ணுங்க விஷயத்துல வாசுவே வேஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ பழனிலாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணுங்க விஷயம் உனக்கு தெரிஞ்சாதானே போட்டிக்கு வருவான். தெரியவே இல்லைனா எப்படி மச்சான்? எப்போ நம்ம கூட தான் இருக்காம, அப்புறம் எப்படி அவனுக்கு தெரியாம போகும்? ஆமாண்டா, வாசு கிட்ட கூட நம்ம மறைச்சிடலாம். பழனிட்ட எப்படி? நிச்சயமா மறைக்க முடியாதா? அவனுக்கு தெரிஞ்சா கூட என்னடா இப்போ?
இவ்வளோ நாள் அவன் கூட பழகுறீங்கல்ல, அவனை பத்தி இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல. இங்க பாருடா, அவன் முன்னாடியே ஒரு பொண்ணு நிக்க வச்சு பக்கத்திலேயே ஒரு ஃபுல் பாட்டில வச்சு அவனுக்கு எது வேணும்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம பாட்டில தூக்கிட்டு ஓடிடுவான். அவ்வளவு ஏன் இப்போ கூட அவன் நம்மளை விட்டு தனியா எங்க போயிருக்கான்? சரக்கடிக்க தானே போயிருக்கான், வேற எங்கேயும் நம்மளை விட்டு தனியா போக மாட்டான். இல்ல மச்சி, நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நீ நினைக்கிற மாதிரி அவன் பழைய பழனி இல்லடா. நம்ம கூட பழகி பொண்ணு வயசுல பெரிய கில்லி ஆயிட்டான்டா. சரிப்பா, நீ சொல்ற மாதிரி பழனி பெரிய கில்லியாவே இருக்கட்டும். அவன் கரெக்ட் பண்ணாலும் நம்ம 4 பேரும் தான் அனுபவிக்க போறோம். புரிஞ்சுச்சா? நீ உடனே பழனி கால் பண்ணு, அவன் எங்க இருக்கான்னு கேளு, அவனை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லு. நம்ம அவனை பிக் பண்ணிட்டு நேரா வாசு வீட்டுக்கு போய் அவனை பார்த்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஓகே? பழனிக்கு ஃபோன் போடுறான். தொலைந்து விட்ட தன் உறவுகளை தேடி பிடித்து தன் தோளில் சுமக்க ஆசைப்பட்டாள் மாயா. கூடவே அதற்கு துணையாக இருப்பதோ வாசு. வாசு தன் அருகில் இருந்தால் தனக்கு அனைத்தையும் பெற்றது போல் மாயா உணர்கிறாள். அனைத்தும் என்றால் தடங்களும் தானே. அத்தனை தடங்களையும் மாயா தாண்டி விடுவாளா? கருமேகம் கண்டு தோகை விரிக்கும் மயிலாக மாயா வாசுவோடு செல்ல தன் பெற்றோர்களை சென்ற மாயாவிற்கு அவர்களின் இருக்குமிடம் தூரமாகிறது. கண்கள் ஈரமாகிறது. தூரம் குறைந்ததா? கண்களில் ஈரம் காய்ந்ததா? வாருங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்கு? வாவ், உங்களுக்கு எல்லாமே சூட் ஆகுதுங்க. சரி இருங்க, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு நோ நோ இருங்க. தினமும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு செம்ம போர் அடிக்குது. ஒரு சேஞ்சுக்கு வீட்டுல சமைக்கலாமா? என் சமையல் உங்களால சாப்பிட முடியாதுங்க. எதுக்குங்க ரிஸ்க்? இன்னைக்கு ஏன் சமையல சாப்பிட்டு பாருங்க. ஒரு half an hour டைம் கொடுங்க, நான் சமைச்சிடுறேன். ஐயோ, எதுக்குங்க கஷ்டம்? நான் போய் பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சமையல் பண்றது எனக்கு கஷ்டம்னு சொல்றீங்களா, இல்ல அத நீங்க சாப்பிடுறது கஷ்டம்னு சொல்றீங்களா? நான் நல்லாவே சமைப்பேன். நான் அத சொல்லுங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு சொன்னாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. உட்காருங்க, நான் சமைக்கிறேன். பட் ஒன் திங், கிச்சன் பக்கம் எட்டி பார்க்க கூடாது. ஓகேயா? ஓகே. என்னங்க காரமா இருக்கா? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என் வாழ்க்கையில இப்படி ஒருத்தர் எனக்கு சமைச்சு போட்டு நான் சாப்பிடுறது இதான் முதல் முறைங்க. அதை நினைச்சேன், அதான் கண் கலங்கிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்போ என்கிட்ட அம்மா சமையல்னு சொல்லுவாங்க. அது இப்படிதான் இருக்குமோ? இது சுமார் சமையலுங்க, அவசர அடி ரங்கா. வாங்கடா. ஐ எம் சாரி கைஸ். ஏடா மச்சி, சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி உள்ள வந்துட்டோம். நீ வீட்டில் இருக்க மாட்ட, இங்க கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு போலான்னு வந்தோம். கொட்டி கிடக்கும் நட்சத்திர வீதிகளில் தன்னை பெற்ற நட்சத்திரங்களை எப்படி தேடி பிடிப்பது? நிலவாய் வாடி நிற்க அந்த நில ஒளியிலேயே தேடுகிறாள் மாயா. அவர்களை நெருங்கிவிட்டோம் என்ற நினைப்போடு
நாடிய பெற்றோர்களை தேடி பிடித்து விட்டாளாம் மாயா. மனித உயிர்கள் அனைத்தும் ஒவ்வொரு பரிமாணத்திற்கு உட்படுத்தப்பட்டவை. அதில் ஒன்றுதான் தேடல். தேடுதல் ஒரு வேட்கை, ஒரு லட்சியம், ஒரு உயிர்ப்பு. மையப்புள்ளி இல்லாத எதுவுமே கோலமாவதில்லை. ஆனால் இங்கு எதிர்மறையாக ஒரு கோலம் தனது மையப்புள்ளியை தேடிக்கொண்டிருக்கிறது. மையப்புள்ளி கிடைக்குமா? அது கோலமாகுமா? வாருங்கள் பார்க்கலாம். ஆமாண்டா, மழை வந்துருச்சா, நனைச்சிட்டோம், அதான் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, ஓகே. குடும்பமே நடத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? டே வாசு, இது ஓன் ஷர்ட் மாதிரி இருக்கு. ஆமாண்டா. ஹலோ. சொல்லுங்க. செங்கல்பட்டா? சரிங்க. அதோட அட்ரஸ்? ஓ, வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்களா? சரிங்க, ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாசு, எங்க அப்பா அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. உன்னை அடையாம விட மாட்டேன்டி. இது எங்ககிட்ட சிக்கிட்டில. ஆளை கொல்லும் திமிங்கிலம் சிறு வலையில் கூட அகப்படும். அன்பு என்னும் பிடியினுள்ளே மலை கூட வசப்படும். ஆம், மையல் சமைத்த சமையலில் வாசு தாயை தேடிச் செல்லும் கன்றை போல ஆனந்தத்தில் பருகிவிட்டார் உணவை. இழந்த பின்தான் தெரியும் இருந்தது என்னவென்று. இனி இருப்பதை எப்படி காத்துக் கொள்வது? மாயா வாசுவின் நிலைதான் என்ன? காத்திருப்போம் நாளை வரை.